வணக்கம் நேயர்களே! 50 நாள் கடின சவால்ல நாள் 15. காலையில ஒரு 9 மணிக்கு தான் ஏந்திச்சேன். ஏந்திச்ச உடனே நான் அவெஞ்சர் நண்பர் கூட ஓட்டத்துக்கு கிளம்பிட்டேன். எங்கடா என் கூட வந்தவன காணோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி நடந்து வந்துருந்தான். நான் வீடியோ எடுத்தத பார்த்தோனே ஓடி வந்துட்டான். பெருசாலாம் ஒன்றும் ஓடல. ஒரு 3 1/2 கிலோமீட்டர் ஓட்டம் தான். கேமராமேனே நடிச்சானா பாருங்க, சாணிய மிதிச்சிட்டான். இவனுக்கு இது தேவை தான். பின்பு வீட்டுக்கு வர வழியில பாருங்க, சாணிய மிதிச்சாலும் இவன் திருந்தவே இல்ல. நாய் கூட என்ன வேலை பண்ணுறான் பாருங்க. சரி நான் அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு, வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நம்ம சொக்கா எல்லாம் மாத்திண்டு காலை வேளைக்கு எங்கள் ஆத்தா வழக்கம் போல தோசை தான் சுட்டாங்க. அதை சாப்பிட்டு மக்களே பார்த்துக்கோங்க. டெய்லி நான் தான் துணி துவைச்சி காய போடுறேன். சமூக வலைத்தளத்தில் நீங்கள் இதை பார்த்தா பெருசாக புரட்சி பண்ணணும். பின்பு நான் துணி காய போட்டுருந்தேன். பெருசாக எங்கள் ஆத்தா எனக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்க. அது குடிச்சிட்டு மீண்டும் நம்ம லோடிங் வேலைக்கு தான் இறங்கினேன். மதிய வேலைக்கு சாம்பார் அப்புறம் ப்ராக்கலி அதை சாப்பிட்டுட்டு நம்ம கம்பெனி வேலைலாம் இருக்குல்ல, அது எழுதுற போயின்னே இருக்குது. என்னடா இருட்டில் கொஞ்சம் எழுதுறேன்னு பார்க்குறீங்க, கரண்ட் இல்லை. பின்பு ஒரு 6 மணி ஏஞ்சி மூஞ்செல்லாம் கழுவிட்டு கண்ணாடி கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரெட்டை டோஸ்ட் போட்டு சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் நேரம் நடைப்பயிற்சி பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்பு கம்ப்ளீட்டு. பின்பு வழக்கம் போல் நம்ம மாடிக்கு வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் எல்லோ காரு. பின்பு கை நிலை என்னடா புஷ்அப்லாம் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா பண்ணேன். ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. பின்பு இரவு வேலைக்கு தோசை அப்புறம் சிக்கனை சாப்பிட்டுட்டு இரவு தூங்கத்துக்கு முன்னாடி பல்ல வலி தின்ன ஆரம்பிச்சுக்கிட்டேன். உற்சாகமாக